அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்து இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, 7வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அதை பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம். 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும். அந்த 14 மாநிலங்கள் ஜஸ்ட் ஒரு ரீடு விட்டா போதும், அது வந்து ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. என்னென்ன மாநிலங்கள் பாருங்க, அதாவது நம்ம 29 மாநிலங்களா இருக்கு, பார்ட் ஏ பி சி டி அப்படி மாநிலங்களா இருக்கு. அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு ஒழுங்குபடுத்துறாங்க, அதுதான் இது. மதராஸ் மாநிலம், பம்பாய் மாநிலம், ஆந்திரா, கேரளா, மைசூர் மாநிலம், பீகார், அசாம், ஒரிசா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், மேற்கு வங்காளம் அப்படின்னு 14 மாநிலங்கள் நவம்பர் 1, 1956 நடைமுறைக்கு வருது. 2வது இங்க வாங்க, 6 யூனியன் பிரதேசங்கள் என்னன்னா டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, அமின்தீவு தீவுகள். ஓகேவா? ஒரிஜினல் லக்கதீவு, அமின்தீவு தீவுகள் சொல்லுவாங்க. ஓகேவா? மினிக்காய், அமின்தீவு தீவுகள் சொல்லுவாங்க. இது எல்லாமே அன்னைக்கு நடைமுறைக்கு வருது. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, பல மாநிலங்கள் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாநிலங்களும் நம்ம பார்த்துக்கலாம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956க்கு பிறகு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் இப்படி கால வரிசைப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகேவா, 1960 குஜராத் என்ற மாநிலம் 15வது மாநிலமா உருவாகுது. இந்தியாவோட 15வது மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம், குஜராத். எந்த ஆண்டு? 1960. எங்க இருந்து உருவானது? பம்பாய் மாகாணம் இல்ல, பம்பாய் மாநிலத்திலிருந்து பிரிக்கிறாங்க 1960. அப்படி 1960 பம்பாய் மாநிலம் இருக்கிறது, 2ஆ பிரிச்சு ஒண்ணு குஜராத் என்றாங்க. அந்த பம்பாய் மாநிலத்துக்கு பேரு மாத்துறாங்க, அதுக்கு பேர் தான் மகாராஷ்டிரா அப்படின்னு பேர். ஓகேங்களா? அது பம்பாய் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1960 படி இது போல செய்யறாங்க. அடுத்தது 1961 தத்ரா மற்றும் நகர் ஹவேலி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஓகேவா? இது ஆக்சுவலி என்னன்னா 1954 போர்ச்சுகீசியர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து விடுவிக்கப்பட்டு 1961 வரைக்கும் இந்தியா ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஆண்டு வந்தார், அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பேரு. அவர் யாருன்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப வந்து குடியரசுல நியமனம் செய்வாரு. அதுக்கு முன்னாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகி இந்த பகுதியை ஆண்டு வராரு. 1954 போர்ச்சுகீஸ் இருந்து விடுதலை ஆகுது. பின்னாடி என்ன பண்றாங்கன்னா 10வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1961 படி இந்த இந்தியாவின் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது 1962 கோவா, டாமன் டையூ. ஓகேவா? இந்த பகுதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா 12வது சட்ட திருத்தம் 1962 படி இந்தியாவின் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கிறாங்க. ஓகேவா? இது 1961 போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து விடுதலை பெறுது. விடுதலை பெற்று அடுத்த ஆண்டு என்ன ஆயிடுது, இந்தியாவோட யூனியன் பிரதேசம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு இது வந்து இந்தியாவோட 25வது மாநிலமா பின்னாடி மாறும் 87. ஓகேங்களா? சோ இது யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1962 பாண்டிச்சேரி. இது 14வது சட்ட திருத்தம் 1962 படி 14வது சட்ட திருத்தம் 1962 படி பாண்டிச்சேரி இந்தியாவின் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அது கூட 1954 பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து விடுவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இந்தியாவோட பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு 14வது சட்ட திருத்தம் 1962 இந்தியாவோட யூனியன் பிரதேசம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 1963 இந்தியாவோட 16வது மாநிலம் எது அப்படின்னா நாகாலாந்து. இது வந்து அசாம்ல இருந்து பிரியுது. ஓகேவா? 63 பிரிஞ்சு என்ன பண்றாங்க, இத வந்து 16வது மாநிலம் அறிவிக்கிறாங்க. ஓகேவா? 13வது சட்ட திருத்தம் 1962 படி. அதுக்கு அடுத்தது 1966 ஹரியானா இந்தியாவோட 17வது மாநிலம்.
பஞ்சாப்ல இருந்து பிரிச்சு ஹரியானா என்ற மாநிலத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்ற சட்டத்தின் அடிப்படையில. அடுத்தது வாங்க சண்டிகர் 1966 அதே ஆண்டு சண்டிகர் என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சாப்ல இருந்து பிரிக்கிறாங்க இல்லையா, அது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வாங்க 1971 இமாச்சல் பிரதேஷ் இந்தியாவோட 18வது மாநிலம் இமாச்சல் பிரதேஷ். இது ஒரிஜினலா எங்க இருந்து வந்திருக்குன்னா யூனியன் பிரதேசம் அப்படின்னு இருந்தது இல்லையா, அங்கிருந்து நான் மாறிடுச்சு, இப்போ மாநிலமா ப்ரொமோட் ஆயிருக்கு, இந்தியாவோட 18வது மாநிலம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இந்தியாவோட 19வது மாநிலம். இந்தியாவோட 19வது மாநிலம் எது அப்படின்னா 19வது மாநிலம் மணிப்பூர். ஓகேவா. எந்த ஆண்டு? 1972. ஓகேவா. யூனியன் பிரதேசமா அந்த யூனியன் பிரதேசமா இருக்கும், அதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா மாநிலமா ப்ரொமோட் ஆகுது, தரம் உயருது. அதுக்கு அடுத்தது இந்தியாவோட 20வது மாநிலம் பாருங்க, இதுவும் ஒரே ஆண்டுதான், திரிபுரா 1972. இதுவும் பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசமாக இருந்து என்ன மாறும், இந்தியாவோட 20வது மாநிலமா தரம் உயரும். அடுத்தது 21வது மாநிலம், இது மேகாலயா 1972 தான். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா 22வது சட்ட திருத்தம் 1969 படி மேகாலயா அசாம் மாநிலத்தின் தன்னாட்சி பகுதியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட் அப்படின்னுவாங்க. அதுல இருந்து 1972 இந்தியாவோட 21வது மாநிலமா மாத்திடுறாங்க. ஓகேங்களா. சரி, அதுக்கடுத்து போவோமா. இதெல்லாம் பாருங்க, வடகிழக்கு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1971 என்ன பண்றாங்க, சட்டத்தின் மூலம் தான் புதிதாக மிசோரம் அருணாச்சல் பிரதேசம் யூனியன் பிரதேசம் உருவாக்குறாங்க. அதுதான் பின்னாடி என்ன மாறுது, ஒவ்வொன்னா அசாம்ல இருந்து பிரிஞ்சு யூனியன் பிரதேசம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு அதெல்லாம் ஒவ்வொன்னா மாறுது, இந்தியாவோட மாநிலங்களா மாறுது. அடுத்து போயிடலாமா. அதுக்கு அடுத்தது பாருங்க 1975 சிக்கிம் 22வது மாநிலம், இந்தியாவோட 22வது மாநிலம் இது சிக்கிம். எந்த ஆண்டு? 1975. ஆக்சுவலா என்னன்னா 1947 இந்திய விடுதலை அடையும் போது சிக்கிம் விடுதலை அடையுது. அங்க யார் ஆண்டுட்டு வரா? சோகியால் என்ற மன்னர் ஆண்டுட்டு வர. அந்த வார்த்தை பாருங்க, சோகியால், அவர் தான் ஆண்டுட்டு வர. இப்போ 1947 பிறகு இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு எதை அறிவிக்கிறாங்க? இந்த சிக்கிம் பகுதியை அறிவிக்கிறாங்க. மீனிங் என்ன தெரியுமா? இந்தியா இப்போ அந்த சிக்கிம் மாநிலம் இருக்குல்ல, மன்னர் தான் ரூல் பண்ணுவாரு, மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாமே மன்னர் தான் செய்வாரு. ஆனால் அந்த மாநிலத்துக்கான அந்த மாநிலம் சொல்ற பகுதிக்கான உள்துறை, பாதுகாப்பு, நாணய செலாவணி, தகவல் தொழில்நுட்பம், ஓகே, டெலிகம்யூனிகேஷன், தகவல் தொழில்நுட்பம் சொல்றது டெலிகம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இந்த 4 விஷயத்திலையும் இந்திய அரசு பொறுப்பு. இந்த 4 விஷயத்துல யார் பொறுப்பு? இந்திய அரசு பொறுப்பு. மற்றது எல்லாமே அந்த மன்னரே பார்த்துக்குவாரு. அப்படி இருந்தது. அதன் பிறகு என்ன பண்றாங்க, சிக்கிம் பகுதியை வெளியிலிருந்து கேப்சர் பண்ண நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி இந்தியாவோட பிரதமராக இருக்கும் போது, இதுக்கப்புறம் சிக்கிம் விட்டு வைக்க முடியாது, விட்டு வச்சோம்னா நம்ம வேற ஒருத்தர் கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு உணர்ந்து என்ன பண்றாங்கன்னா அதை இந்தியாவோட மாநிலமா மாத்துறாங்க. அதுவும் என்ன பண்றாங்க, ஆரம்பத்துல 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1974 படி சிக்கிம் இந்தியாவின் இணை மாநிலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. சிக்கிம் இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட மாநிலம் இல்ல பகுதி அப்படின்னு இருந்தது, என்ன மாறுது, இந்தியாவோட இணை மாநிலம் அப்படின்னு மாறுது. இந்தியாவோட இணை மாநிலம் அப்படின்னு மாறுது. அதன் பிறகு இந்த அமெண்ட்மெண்ட்ல இந்தியாவோட இணை மாநிலம் அசோசியேட்டட் ஸ்டேட் சொல்றாங்களா, ஆர்டிகல் 2A சேர்க்கிறாங்க, அட்டவணை 10 சேர்க்கிறாங்க, அட்டவணை 10 சேர்க்கிறாங்க. ஓகேங்களா. சோ இப்படி இருக்கு. அதன் பிறகு அடுத்த ஆண்டு 36வது சட்ட திருத்தம் 1975 படி என்ன பண்றாங்க, இந்தியாவோட 22வது மாநிலம் சிக்கிம் அப்படின்னு அறிவிச்சிடறாங்க. அதாவது இந்தியாவின் இணை மாநிலம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அந்த அந்தஸ்து இருந்து இன்னும் ப்ரொமோட் ஆகுது. என்னன்னு மாறுது, இந்தியாவோட 22வது மாநிலம் சிக்கிம் அப்படின்னு மாறுது. அப்போ இணை மாநில அந்தஸ்து ரத்து செய்யறாங்க. அதுக்காக சேர்க்கப்பட்ட இந்த 2A என்ற ஆர்டிகல் நீக்கிறாங்க, அட்டவணை 10 நீக்கிறாங்க. சரி, இப்போ 36வது சட்டத்தின் படி 1975 படி என்னது, சிக்கிம் இந்தியாவோட மாநிலம் அறிவிச்சுட்டாங்களா, 22வது மாநிலம்.
இதுக்கு அப்ப இந்த சிக்கிம் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், அதுக்காக சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் அது 371F அப்படின்ற ஒரு ஆர்டிகலையும் சேர்க்கிறாங்க. எந்த அமெண்ட்மெண்ட்ல? 36வது அமெண்ட்மெண்ட்ல. சோ சிக்கிம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பிரிட்டிஷ் விடுதலை அடையும் போது சிக்கிம் விடுதலை அடையுது. 47ல சோக்கியால் என்ற மன்னர் தான் ஆண்டுட்டு இருக்கிறாரு. 47ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 35வது சட்ட திருத்தம் 1974ல இந்தியாவின் இணை மாநிலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதற்காக ஆர்டிகல் 2A அட்டவணை 10 சேர்க்கிறாங்க. அடுத்த ஆண்டே 36வது சட்ட திருத்தம் 1975ல இந்தியாவின் 22வது மாநிலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆர்டிகல் 2A நீக்கிறாங்க, அட்டவணை 10 நீக்கிறாங்க. சிக்கிம் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறாங்க, அதுக்காக ஒரு ஆர்டிகல் சேர்க்கிறாங்க, அதுதான் 371F. ஓகேங்களா? இது சிக்கிம். அடுத்து போயிடலாமா? இந்தியாவோட 23வது மாநிலம், 24வது மாநிலம், 25வது மாநிலம், இது 3 ஒரே ஆண்டில் தான் வந்திருக்கும். இந்தியாவோட 23வது மாநிலம் மிசோரம், இந்தியாவோட 24வது மாநிலம் அருணாச்சல பிரதேஷ், 25வது மாநிலம் கோவா. ஓகேங்களா? 25வது மாநிலம் கோவா. ஓகேங்களா? சோ இப்படி இருக்குது. இது 3 எந்த ஆண்டுனா 1987 ராஜீவ்காந்தி இந்தியாவோட பிரதமரா இருப்பாரு. அந்த டைம்ல இந்த 3 மாநிலங்கள் உருவாகும். ஓகேங்களா? இப்போ மிசோரம் எப்படி உருவாகும்? யூனியன் பிரதேசமா இருந்திருக்கும், அதுல இருந்து என்னவா மாறுது? இந்தியாவோட 23வது மாநிலமா மாறுது. ஓகேங்களா? இந்த சட்ட திருத்தல் 53வது சட்ட திருத்தம். அருணாச்சல பிரதேஷ் இந்தியாவோட யூனியன் பிரதேசமா தான் இருக்கும். அதுவும் என்ன பண்றாங்க அப்படின்னா 24வது மாநிலம்னு ஒரு அந்தஸ்து பெறுது, மாநில அந்தஸ்து. அதன் பிறகு கோவா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்திருக்கோம். டாமன் டையூ பார்த்தல, அங்கேதான் கோவா வருது இருக்கும். அது இந்தியாவோட யூனியன் பிரதேசமா இருந்து இந்தியாவோட 25வது மாநிலமா தரம் உயருது. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது இந்தியாவோட 26வது மாநிலம், 27, 28 இது 3 ஒரே ஆண்டுதான். இந்தியாவோட 26வது மாநிலம் சத்தீஸ்கர், 27வது மாநிலம் உத்தரகாண்ட், 28வது மாநிலம் ஜார்க்கண்ட் அப்படின்னு 3 ஒரே ஆண்டுல தான் உருவாகுது. இந்த 26 சொன்ன சத்தீஸ்கர் எங்க இருந்து உருவாகுது? மத்திய பிரதேசத்துல இருந்து பிரிச்சு என்ன பண்றாங்க, அதை உருவாக்குறாங்க. அதே போல உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து பிரிச்சு அதை உருவாக்குறாங்க. இந்த ஜார்க்கண்ட் பீகார்ல இருந்து பிரிச்சு என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. இதெல்லாம் வாஜ்பாய் பீரியட்ல இது நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்தியாவோட 29வது மாநிலம் தெலுங்கானா 2014 உருவாக்குறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஆந்திராவிலிருந்து பிரிந்து உருவாக்கப்பட்டதான் இது இந்த தெலுங்கானா என்ற மாநிலம். ஆந்திர பிரதேச மாநில மறுசீரமைப்பு சட்டம் அடிப்படையில உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதான் நடந்தது. அடுத்தது வேற என்ன பார்க்கலாம்? 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு 2019 முன்னாடி வரைக்கும். 2019 என்ன பண்றாங்க? 2019 ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசமா பிரிக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசமா பிரிக்கிறாங்க. அந்த மசோதா 2019 ஆகஸ்ட் 5 அன்று ராஜ்யசபாவில ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு மசோதா இந்திய உள்துறை அமைச்சரால் அறிமுகம் செய்யப்படுகிறது. அன்றே அந்த ராஜ்யசபாவில் அந்த மசோதா நிறைவேறுது. அடுத்த நாள் லோக்சபாவில் நிறைவேறுது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி குடியரசுத் தலைவர் கையெழுத்து கொடுக்கிறாரு. 2019 அக்டோபர் 31 ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு ஒரு யூனியன் பிரதேசமும் லடாக் அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசமும் 2 யூனியன் பிரதேசமா நடைமுறைக்கு வருது. ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த சட்டத்தின்படி ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 யூனியன் பிரதேசம் பிரியுது. இதுல ஏன் அக்டோபர் 31ஆம் தேதியில இருந்து பிரியுதுன்னா, அன்னைக்குதான் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம். அதனால இந்த மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசமா பிரிக்கிறாங்க இல்லையா, அதை என்ன பண்றாங்க, அன்னைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த சட்டத்தின்படி ஆர்டிகல் 370 ரத்து செய்யறாங்க. ஆர்டிகல் 35A நீக்கம் பண்றாங்க. ஆர்டிகல் 35A என்ன பண்றாங்க, நீக்கிறாங்க. 370 என்ன பண்றாங்க, ரத்து செய்யறாங்க, இதை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஓகேவா? இதை சரி. அதுக்கு அடுத்து போவோமா? அதுக்கு அடுத்தது ஜம்மு காஷ்மீர் மாநிலமா இருந்துச்சு இல்லையா, மாநிலமா இருக்கும்போது
2 அவை கூடிய சட்டமன்றமா இருந்துச்சு. இப்போ யூனியன் பிரதேசமா பிரிக்கிறதால அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்றம் போயிடுச்சு, லடாக் என்ற யூனியன் பிரதேச சட்டமன்றம் கிடையாது. அப்போ ஜம்மு காஷ்மீரை சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லணும். இது நார்மலா யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, புரியுதா? அதுக்கு அடுத்தது ஜம்மு காஷ்மீர்ல ஈரவை இருந்துச்சுன்னு சொன்னோம். அதை என்ன பண்ணாங்கன்னா மேலவை நீக்கிட்டாங்க. அதே 2019 மேலவை நீக்கிட்டாங்க. நாங்க உடனடியே தேர்தல் வைப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னாலும் ஒரு 5 ஆண்டுகளா தேர்தல் வைக்காம இருந்தாங்க. இப்போ இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தேர்தலும் வச்சுட்டாங்க. அதுக்கான ஒரு முதலமைச்சரும் வந்துட்டாரு. அங்க ஒரு கூட்டணி ஆட்சி நிலவுது. ஸோ அதெல்லாமே நீங்க அப்டேட்டட் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? வேணும்னா இந்த இதுல சொல்லுங்க பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தோட இப்போ முதலமைச்சர் யாரு? நான் சொல்றது புரியுதுங்களா? யூனியன் பிரதேசமான பிறகு முதலமைச்சர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அடுத்தது போலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ அதனால என்ன ஆகுது, 29 மாநிலமா -1 போயிட்டா 28 மாநிலம். கரெக்டா? அதுக்கு அடுத்தது 7 யூனியன் பிரதேசமா பிளஸ் 2 சேருதா, அப்போ 9 யூனியன் பிரதேசம். அப்போ ஒரிஜினலா இந்தியா இப்ப என்ன சொல்லணும், 28 மாநிலங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள் அப்படிதானே சொல்லணும். ஏன் 8 யூனியன் பிரதேசங்கள் சொல்றோம் அட் பிரசன்ட் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, தத்ரா நகர் ஹவேலி. இந்த தத்ரா நகர் ஹவேலியும் அது ஒரு யூனியன் பிரதேசம். டாமன் டியூ அதான் டையூ அது ரெண்டும் அது ஒரு யூனியன் பிரதேசம். தனித்தனியா இருந்துச்சு. இந்த 2 யூனியன் பிரதேசத்தையும் என்ன பண்ணாங்க, ஒன்ன மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அது நடந்தது 2020 ஜனவரி 26. ஸோ அன்னைக்கு மெர்ஜ் பண்ணதால ஓகேங்களா, இப்படி இது ஒரு 2 இருந்துனாச்சு, 2 1 ஆனதால இதுல இருந்து 1 குறைஞ்சிருச்சு. 9ல இருந்து 1 குறைஞ்சாலும் ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. 2 யூனியன் பிரதேசம் ஒரு யூனியன் பிரதேசமா மாறி போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இந்தியாவில் அட் பிரசன்ட் என்ன இருக்கு, 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. அடுத்து போயிடலாமா? இந்தியாவில் தற்போதுள்ள யூனியன் பிரதேசங்கள் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், டெல்லி, பாண்டிச்சேரி, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக், தத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டியூ. ஸோ இதான் இருக்காங்க. இத பாருங்க, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தத்ரா நகர் ஹவேலி, அதுக்கப்புறமா சண்டிகர். இந்த 4 இடத்துலயும் நிர்வாகி என்ற ஒருவர் ஆண்டுட்டு இருப்பார், அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு பேர். மீதி 4 யூனியன் பிரதேசங்களையும் துணைநிலை ஆளுநர் இருப்பாங்க. சொல்ற புரியுதுங்களா? மற்ற 4 இடத்துலயும் துணைநிலை ஆளுநர். இங்குமே அந்தமான் நிக்கோபார்லயுமே துணைநிலை ஆளுநர் இல்ல, நிர்வாகி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது போல அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது இப்போ பெயர் மாற்றங்கள் பார்க்க போறோம். என்னது பெயர் மாற்றங்கள்? இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஏரியா இருக்கு, அதை நம்ம பார்த்தலாம். அது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு 3 அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் கொடுத்திருப்பாங்க. பாருங்க, முக்கியமான ஒரு 3 அமெண்ட்மெண்ட்ஸ். பாருங்க, குறிப்பா இந்த 2 அமெண்ட்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு இருக்கா, அதுக்கு அடுத்தது 9வது அமெண்ட்மெண்ட் இருக்கா. இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் சொல்லிடலாம். 18வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1966 என்ன பண்றாங்க, நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தின் பகுதிகளை இணைத்து புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் என்ற வார்த்தையை இப்ப கொண்டாந்து சேர்க்கிறாங்க. அதான் இது, புரியுது இல்லையா? இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 கொஞ்சம் கொஞ்சம் பகுதி எடுத்து புதுசா ஒரு மாநிலம் உருவாக்கலாமா, உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சட்ட திருத்தம். அடுத்தது பெருபாரி யூனியன் வழக்கு. அதுதான் பெருபாரி யூனியன் வழக்கு. இப்ப பாருங்களேன், இந்தியாவில இருந்து இந்தியாவுக்கு உள்ளே ஒரு மாநிலத்தை பிரிக்கிறோம்.
இல்ல ஒரு மாநிலத்தோட எல்லையை அதிகரிக்கிறோம், குறைக்கிறோம், இல்ல மாநிலத்தோட எல்லையை மாற்றி அமைக்கிறோம், அதுக்கு ஆர்டிகல் 3 வழிமுறை சொல்லுது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியாவில இருந்து ஒரு நிலப்பகுதியை வெளியில கொடுக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி எதுவும் சொல்லல. இப்போ 1958ல நெஹ்ரு நூன் உடன்படிக்கையின் அடிப்படையில இந்தியாவில் இருந்து பெருபாரி என்ற பகுதியை பாகிஸ்தான் கொடுத்துடுறாங்க. பெருபாரி மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கு, அது கிழக்கு பாகிஸ்தான், இன்னைக்கு பங்களாதேஷ், அப்ப கிழக்கு பாகிஸ்தான் கிட்ட கொடுத்துறாங்க. ஆனா மேற்கு வங்க அரசு அது முறையிடுது, அது வந்து யாருக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம், எங்களை கேட்காமே கொடுத்துட்டாங்கன்னு குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். இப்போ ஆர்டிகல் 3 இந்தியாவுக்குள்ள ஏதாவது மாற்றம் செஞ்சா, இந்தியாவுக்குள்ள பிரிச்சாங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறை சொல்லுது. ஆனா இந்தியாவிலிருந்து வெளியில ஒரு பகுதி கொடுக்கும் போது நில எல்லை குறையுது இல்லையா, இப்ப என்ன சொல்லலாம், இதுக்கு என்ன அப்படின்னும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, நீங்க இந்தியாவுக்கு வெளியிலிருந்து கொடுத்தீங்கன்னா ஒப்பந்தத்தின் மூலம் கொடுக்க கூடாது, நாடாளுமன்றத்துல அரசியலமைப்பையை திருத்தி தான் நீங்க என்ன பண்ண முடியும், அது போல ஒரு நிலப்பகுதியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதால அதன் பிறகு 9வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1960 படி பெருபாரி என்ற பகுதி பாகிஸ்தானுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஓகேங்களா, இதுமே அடுத்து போயிடலாமா. 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2015. சோ தெரியும் இல்லையா, இது வந்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இந்த நிறைய அந்த பார்டர்ல வந்து ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கல் இருக்குன்னா இந்த பகுதி இந்தியா இருக்கும், அகைன் பங்களாதேஷ் வந்துடும், அகைன் இந்தியா இருக்கும், அகைன் வந்து பங்களாதேஷ் வந்துடும். சோ இப்படி மாறி மாறி இருக்கு. அப்ப நிர்வாக சிக்கல்கள் இது காலங்காலமாவே இருக்கு, இது தீர்க்கப்படாம இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா தனது 111 குடியிருப்புகளை பங்களாதேஷுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த திருத்தத்தின்படி இங்கிருந்து ஒரு 111 கிராமங்கள் சொல்லலாம், பகுதிகள் சொல்லலாம், என்கிளேவ்ஸ் அப்படின்னுவாங்க. என்கிளேவ்ஸ் அப்படின்னா எல்லைப்புற பகுதிகளை எடுத்து பங்களாதேஷ் கொடுத்துட்டோம். அங்கிருந்து ஒரு 52 குடியிருப்புகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்தியாவிற்கு கொடுத்திருக்காங்க. யாரு, பங்களாதேஷ். அப்படி அந்த எல்லை பிரச்சனையை வந்து என்ன பண்ணோம், ஒரு உடன்பாடுக்கு வந்தது. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 100வது சட்ட திருத்தம். இது 100வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்தியா பங்களாதேஷ் எல்லை சிக்கல் தீர்க்கப்பட்டது. சரிங்களா, ஓகேவா. இதான் மெயினா இதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. நம்ம அடுத்து முன்ன எங்க போலாம் அப்படின்னா இந்தியாவில நிறைய இடங்கள் பழைய பேர்கள் இருந்தது, மாநிலத்தோட பேரோ இல்ல ஒரு நகரத்தோட முக்கியமான தலைநகரத்தோட பேரோ, அதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அது எது எது அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதுல பார்க்க போறது பெயர் மாற்றங்கள். பெயர் மாற்றங்கள் சரிங்களா, அது என்ன பெயர் மாற்றங்கள் பாருங்க. இங்க இருக்கிறதெல்லாம் பழைய பேரு, இங்க இருக்கிறதெல்லாம் புதிய பேர். இங்க வந்து எந்த ஆண்டு மாத்தினாங்க அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா, இப்ப பாருங்க, ஐக்கிய மாகாணம் இதான் பழைய பேரு, யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐக்கிய மாகாணம் என்னவா மாறினா உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு மாத்திட்டாங்க. எந்த ஆண்டு, 1950. அடுத்தது மெட்ராஸ் மாநிலம், நம்ம தமிழ்நாடு சொல்றோம் இல்லையா, அது மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்தது. அது என்ன மாத்திட்டாங்க, தமிழ்நாடுன்னு மாத்திருக்காங்க. எப்போ, 1969 ஜனவரி 14. இது சார்ந்த கூட சில விஷயம் நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும். சென்னை மாநிலம் மெட்ராஸ் ஸ்டேட்னு இருக்கு, மெட்ராஸ் ஸ்டேட் இருக்க கூடாது. ஒரு ஊரு பேர்ல ஒரு மாநிலத்தையே குறிக்கிறாங்க இல்லையா, அது தவறு. அப்போ தமிழ்ல பேர் வைக்கணும், அது தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும். அப்படி என்ன பண்றாங்க, இது வந்து ரொம்ப நாளாவே இந்த கோரிக்கை இருக்கு. சங்கரலிங்கனார் கூட என்ன பண்றாரு, இதுக்காக உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்கிறார். அப்படி இருந்துமே காமராஜருடைய ஆட்சி காலத்துல பெரிதாக என்ன பண்ணல, அதை கண்டுக்கல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காமராஜர் வந்து பெரிதா தமிழ்நாடு அப்படின்றதெல்லாம் பெரிதா விரும்பல. ஏன்னா அவர் ஒரு தமிழ் பற்றாளர் இல்ல, தேசிய பற்றாளர். அதனால அதுல அவரு அக்கறை செலுத்தல. ஒரு பக்கம் திமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க, எங்களுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க 52 தேர்தலில் போட்டியிடல, 57 வராங்க, ஓரளவுக்கு ஜெயிக்கிறாங்க. 62ல எதிர்கட்சியா மாறுறாங்க, 67 ஆட்சிக்கே வராங்க. இப்போ CN அண்ணாதுரை சென்னை மாநிலத்தோட முதலமைச்சரா வந்துட்டார். இப்ப வந்த பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா
1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி சென்னை மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வர என்னன்னா, சென்னை மாநிலம் என்பது தமிழ்நாடு பெயர் மாற்றப்படும் அப்படின்னு பெயர் மாற்ற தீர்மானத்தை சென்னை சட்டமன்றத்தில் நிறுவனம். அது சென்னை மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றாரு. என்னை நிறைவேற்றாரு 1967 ஜூலை 18 அன்று நிறைவேற்றார். அது இவர் தீர்மானம் நிறைவேற்றினாவே சட்டமா வந்துருமானா முடியாது. ஏன்னா நம்ம கிளீனா பார்த்துருக்கிறோம், ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும். ஒரு மாநிலத்தோட பெயரை மாற்றம் செய்யணும் அப்படின்னா யாருக்கு அதிகாரம் உண்டு? மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு. யாருக்கு இல்ல? மாநில அரசுக்கு இல்ல. மாநில அரசு ரெக்வஸ்ட் பண்ணலாம், அவங்க மாத்த முடியுமா? மாத்தலாம். இப்போ அவங்க தமிழ்நாடு மாத்துங்கன்னு சொல்லிட்டு தீர்மானமே நிறைவேற்றி என்ன பண்றாங்க? மத்திய அரசுக்கு அனுப்புறாங்க. 1968 அந்த தீர்மானம் மத்திய நாடாளுமன்றத்துல, அதான் இந்திய நாடாளுமன்றத்துல ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒப்புதல் கொடுத்த பிறகு அது சட்டமா உடனே வந்திருக்கலாம். இருந்தாலும் 1969 ஜனவரி 14 என்பது தை 1 அன்னைக்கு, தை மாதம் என்பது தமிழர்களுடைய மாதம் என்றதால அன்னைக்கு நடைமுறைப்படுத்தினாங்க. இதுதான் இந்த வரலாறு. இதுல வேற சில வரலாறு இருக்கு. இப்போ தமிழ்நாடுன்னு எப்போ, அதாவது தமிழ்நாடுனா மெட்ராஸ் மாநிலம் எப்போ உருவாச்சுன்னா 1956 நவம்பர் 1. கரெக்டுங்களா? நவம்பர் 1 இன்னைக்குதான் ஆச்சு அப்படின்னா 14 மாநிலம் பிரிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்தியாவில 7வது சட்ட திருத்தம் 1956 படி 14 மாநிலங்கள் பிரியுது. கரெக்டா? அதுல ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. ஆனா பேரு மட்டும் தமிழ்நாடு இல்ல, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். கரெக்டுங்களா? இப்ப என்ன ஆகுது? தமிழ்நாடு தவிர்த்து மீதி 13 மாநிலங்களும் நவம்பர் 1 தானே உருவாச்சு. தமிழ்நாடு அன்னைக்கு தான் உருவாச்சு. நவம்பர் அன்னைக்கு 1 உருவானதால அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு தினம், நவம்பர் 1 1956 தான் இந்தியாவில் 14 மாநிலங்கள் இருந்தது. அப்போ தமிழ்நாடு அப்பதான் உருவாகுது, மற்ற மாநிலமும் உருவாகுது. தமிழ்நாடு தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் அவங்க மாநிலத்துல மாநில தினம் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. மாநில தினம்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதை நவம்பர் 1. நீங்க கேரளா போனீங்கன்னா, கர்நாடகா போனீங்கன்னா தெரியும், நவம்பர் 1 வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. ஏன்னா அது அவங்க மாநில தினம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு மாநில தினமும் நவம்பர் 1 தான் கொண்டாடி இருக்கணும். ஆனா ரொம்ப வருடமாகவே அதை பத்தி யாருமே சொல்லல. தமிழ் பற்றாளரான நம்ம CN அண்ணாதுரையா இருக்கட்டும், முதலமைச்சராக இருந்தாரு, கருணாநிதி அவர்களா இருக்கட்டும், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறமா மற்ற யாருமே என்ன பண்ணல, அவங்க ஓ பன்னீர்செல்வம் யாருமே என்ன பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு தினம் கொண்டாடணும் அப்படின்னு அதை அறிவிக்கல. ஆனால் 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது என்ன பண்றாருன்னா நவம்பர் 1 தமிழ்நாடு தினமா கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். ஓகேங்களா? அப்ப அந்த இதுல இருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2021 ஆட்சி மாறுது. திமுக ஆட்சிக்கு வராங்க. மிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா வராரு. அவர் என்ன பண்றாரு? நவம்பர் 1 தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு தினம் கிடையாது, ஜூலை 18 தான் தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்றார். ஜூலை 18 தான் தமிழ்நாடு தினம். ஏன் ஜூலை 18? நம்ம நவம்பர் 1 அன்னைக்கு தானே தமிழ்நாடு பிறந்தது. இல்ல, தமிழ்நாடு பேர் வைத்தது எப்போ அப்படின்னா நாங்க தீர்மானம் நிறைவேற்றினது ஜூலை 18 1967. திமுகவோட பங்களிப்பு அதுல இருக்கு. ஆனா யாருக்கும் அந்த நாள் குறித்த பெருமை தெரியாது. திமுக தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது, மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினது அப்படின்ற வரலாறு நிறைய பேருக்கு தெரியல. அதனால ஜூலை 18 நாங்க என்ன பண்ண போறோம்? தமிழ்நாடு தினமா அறிவிக்க போறோம். 2021 அறிவிச்சுட்டாங்க. அறிவிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க? கொண்டாடும். இப்ப 2-3 வருடமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சரியா? நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். போன குரூப் 2 தேர்வுல கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழ்நாடு மாநில தினம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ அதான் இந்த வரலாறு வந்தது. இல்ல மற்றது அடுத்தது மைசூர் மாநிலம் வரணும். மைசூர் இல்ல, மைசூர் மாநிலம் அப்படின்றது பழைய பேரு. புது பேரு கர்நாடகா. எந்த ஆண்டு? 1973. பழைய பேரு லக்கதீவ், மினிகாய், அமின்திவி தீவுகள். இது பழைய பேரு.
புது பேரு லட்சத்தீவுகள், இதுவும் 1973. அடுத்தது டெல்லி, யூனியன் பிரதேசமான டெல்லி, யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்றாங்கன்னா தேசிய தலைநகர பகுதி டெல்லி அப்படின்னு பேர் மாற்றம் செய்யறாங்க. 1992 91ல செய்வாங்க, நடைமுறை 92 பிப்ரவரி 1. அடுத்தது பம்பாய், பம்பாய் என்ற ஊர் பேர், இங்க பம்பாய் என்றது ஊர் பேர். ஓகேவா, குடுக்கல அடுத்து எழுதிக்கலாம். பம்பாய் அப்படின்ற ஊர் பேரை மும்பை அப்படின்னு பேர் மாத்துறாங்க. அது 1995ஆம் ஆண்டு. அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் அப்படின்றது ஊர் பேர். ஓகேவா, மெட்ராஸ்ன்றது நம்ம சிட்டி, அதுக்கு என்ன பேர் மாத்துறாங்கன்னா சென்னைன்னு அப்படின்னு பேர் மாத்துறாங்க. இதுவும் டேட்டோட தெரிஞ்சுக்கலாம். 1996 ஜூலை 17. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க. அந்த பீரியட்ல தான் இது போல மாத்துறாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது கல்கத்தா, பழைய பேரு கல்கத்தா, புதிய பேரு கொல்கத்தா, அது 2001. பழைய பேரு உத்தராஞ்சல், புதிய பேரு உத்தரகாண்ட். ஓகேங்களா, அது 2006. பழைய பேர் பாண்டிச்சேரி, புதிய பேர் புதுச்சேரி, 2006. அதுக்கடுத்து வாங்க ஒரிசா, பழைய பேரு ஒரிசா. ஓகேவா, புதிய பேரு ஒடிசா, புதிய பேரு ஒடிசா, 2011. அடுத்து வாங்க பழைய பேரு பெங்களூர், பழைய பேரு பெங்களூர், புதிய பேரு பெங்களூரு, புதிய பேரு பெங்களூரு, 2013. அப்ப மாற்றம் செய்யறாங்க. அடுத்து வாங்க பழைய பேர் அலகாபாத், புதிய பேர் வந்து பிரயாக்ராஜ், பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜ் எப்போ 2018. ஓகேங்களா, 2018. இப்படி என்ன பண்றாங்க, பெயரை மாற்றம் செய்யறாங்க. பழைய பேரு புதிய பேரு அப்படின்னு இந்தியாவில் நிறைய பேர் என்ன பண்ண மாற்றம் செய்யறாங்க. இன்னும் கூட நிறைய இருக்கு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது இருக்கும், இதுவே போதும். லட்சுமிகாந்தில் கொடுத்ததான் அது எல்லாமே. ஸோ அந்த லிஸ்ட் நமக்கு போதும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் வந்து இந்த பழைய பேர் புதிய பேர். இப்போ என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா பகுதி 1 கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பகுதி 1 பார்த்துருக்கோம். பகுதி 1 என்பது இந்தியாவோட நிலப்பரப்பை பத்தி பேசும். அதாவது ஒன்றினா என்ன, மாநிலங்கள், அதனுடைய நிலப்பரப்புகள், அதை பத்தி எல்லாம் பேசும். ஆர்டிக்கல் 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம டீட்டெயிலா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மொழிவாரி மாநில கோரிக்கை வந்தது. அதுக்காக நிறைய ஆணையங்கள் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆந்திர மாநிலம் உருவாகுது, வடக்கெல்லை தெற்கெல்லை போராட்டம் நடக்குது, மாநில மறுசீரமைப்பு ஆணையம், அவங்க மூலயமா தான் இந்தியாவில் மாற்றங்கள் ஏற்படுது. பார்ட் ABCD மாநிலங்கள்லாம் ஒரு ப்ராப்பரான மாநிலமா உருவாக்குறாங்க. அப்படின்ற வரலாறு நம்ம ஆரம்பத்துல ஆர்டிக்கல் 1 ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா எல்லா விஷயமும் என்ன பண்ணியிருக்கோம், இதுல கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை நல்லா புரியுற வரைக்கும் பாருங்க, திரும்ப திரும்ப கூட பாருங்க. பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இல்ல ஓய்வா இருக்கும் போது அப்படியே என்ன பண்ணுங்க, பார்த்து கேளுங்க. ஓகேங்களா, இது நம்ம இதை தாண்டி பெருசாலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்பவும் படிக்கணும் அப்படின்னு இல்லை, லிமிட்டா படிச்சாவும் போதும். ஆனா நிறைவா படிக்கணும், அதை மட்டும் எப்பயுமே மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இந்த சீரீஸ் கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வகுப்புகள்லயும் நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, தொடர்ந்து பாருங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ.